ரீசெண்ட் டேஸாவே யூடியூப்ல வந்து நெறைய அப்டேட் கொண்டு வந்துட்டுருக்காங்க. அதில ஒண்ணு தான் ஆட்டோ டப்பிங் அப்டேட்டும் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. இந்த ஆட்டோ டப்பிங்லாம் நீங்க வந்து எனேபிள் பண்ணியிருக்கீங்களான்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஒருவேளை எனேபிள் பண்ணியிருந்தீங்கன்னா, உங்க வீடியோஸ்ல நம்ம வியூவர்ஸ் வந்து பார்க்கையில எந்த லாங்குவேஜ்ல உங்களுக்கு வந்து பார்த்து கமெண்ட் பண்ணாங்க, ஏதோ வித்தியாசமா பேசுதுன்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. ரொம்ப நாள் ஷார்ட்ஸ் பார்க்கும்போது நல்லா தான் இருந்துச்சு. ஆனா ரீசென்ட்டா இப்போ யூடியூப் ஷார்ட்ஸ் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு பார்க்கும்போது, இந்த குளறுபடிகள் இருந்தது. கசமுசா கசமுசான்ட்டு ஏதோ பேசிக்கிட்டே இருக்கும். அந்த லாங்குவேஜ வந்து நம்ம போய் மாத்தி பார்க்கறதுக்குள்ள ஒரு வழி ஆயிருவோம். அத ஈஸியா மாத்துறதுக்கு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தவங்களுடைய யூடியூப் ஷார்ட்ஸ் பார்க்கையில இப்படி தான் வந்து எனக்கு வந்து காமிச்சுச்சு. அதையுமே நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோல காமிச்சிருப்பேன். எனக்கு வந்து அவங்க வீடியோ ப்ளே பண்ணும்போது அந்த சவுண்டு தான் வந்தது. அதுக்கப்புறம் நான் வந்து சேஞ்ச் பண்ணேன். அத எப்படி சேஞ்ச் பண்ணேன்றத நான் உங்களுக்கு இந்த வீடியோல காமிக்கிறேன். மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா நம்ம தனி தமிழ் டெக் யூடியூப் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாய்ஸ் இப்படி தான் இருந்தது. நீங்க கேளுங்க. இந்த ஆடியோ நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். நம்ம ஷார்ட்ஸ் பார்க்கும்போது ரைட் சைடுல டாப் கார்னர்ல 3 டாட் இருக்கும். அத கிளிக் பண்ணிக்கிறணும். ஆடியோ ட்ராக் வந்து காமிக்கும் உங்களுக்கு அந்த டிஸ்கிரிப்ஷன் கீழ வந்து. அதில வந்து இங்கிலீஷ் யுஎஸ்ன்னு இருக்கும். கொரியன் லாங்குவேஜ்ன்னு இருக்கும். நீங்க வந்து கொரியன் லாங்குவேஜ் தான் செலக்ட் பண்ணணும். இந்த கொரியன் ஒரிஜினல் தான் தமிழ் லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு வந்து ஆடியோல காமிக்கும். இதுதான் நம்மளுக்கு குடுத்துருக்கிற கொரியன் ஒரிஜினல் லாங்குவேஜ். இப்ப இத நான் கொரியன் ஒரிஜினல் குடுத்து நம்ம தமிழ் லாங்குவேஜ்ல மாத்திட்டு இப்ப அத கேளுங்க. இதனால் கொடுப்பவளுக்கு மாங்கல்ய பலமும். இந்த மெத்தட நீங்க பெர்மனன்ட்டா ஃபாலோ பண்ணணும்னா, நம்ம யூடியூப் ஸ்டுடியோல செட்டிங்ஸ் வந்துக்கோங்க. செட்டிங்ஸ்ல அப்லோட் டிஃபால்ட்ல அட்வான்ஸ் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில அலோ ஆட்டோமேட்டிக் டப்பிங்ன்னு இருக்கும். அத நீங்க டிக் பண்ணாம டிக்க எடுத்து விட்டுட்டு சேவ் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த டப்பிங் ப்ராப்ளம் வந்து வராது. நார்மல் நாங்க வீடியோஸ் போடுறோம் இல்லையா, அந்த மாதிரியே வந்து வந்துரும். அலோ ஆட்டோமேட்டிக் டப்பிங் குடுத்தீங்கன்னா, மத்த எல்லா லாங்குவேஜஸ்லயும் வரும். ஒரு சிலருக்கு ஹிந்தியில கூட வந்திருக்கு. நான் கேட்டுருக்கேன் அவங்க பேசுறது. லாங் ஃபார்ம் வீடியோல இந்த ஆட்டோமேட்டிக் டப்பிங் கவனிச்சிருக்கீங்களான்னு சொல்லுங்க. ஏன்னா நான் பார்த்தது ஃபுல்லாவே ஷார்ட்ஸ்ல தான் இந்த ப்ராப்ளம் வந்து இருந்தது. இந்த ஆட்டோ டப்பிங்கோடைய சைட் எஃபெக்ட்ஸ் வேறு என்ன இருக்குன்றது கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு என்ன கஷ்டமா இருக்குன்றத. இன்னைக்கு நான் வீடியோ பார்க்கும்போது எனக்கு சஃபேரா சிஸ்க் வந்து இப்படி தான் வந்து வந்தது. லைக்கு, டிஸ்லைக்கு, கமெண்ட்டு, ஷேர் எல்லாம் ஒரே லைன்ல அது எதுவுமே பேர் குடுக்காம வந்து இருந்தது. கமெண்ட்ஸே வந்து நம்ம கிளிக் பண்ணி பார்க்குற மாரி தான் வந்து இருந்தது. கமெண்ட்டுமே வந்து ஷோ ஆகல. இந்த மாதிரி அப்டேட்டு உங்களுக்கும் வந்திருந்துச்சா அப்படின்னு சொல்லுங்க இன்னைக்கு. அதுக்கப்புறம் கமெண்ட்ஸ் எல்லாம் கிளிக் பண்ணி பார்த்துட்டு தான் நான் வந்து வீடியோ பார்த்துட்டே இருந்தேன். இது அப்டேட்டா இல்லாட்டி யூடியூப்ல எதுவும் ப்ராப்ளமான்னு தெரியல. ஏன்னா யூடியூப்ல வந்து அப்டேட்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க இல்லையா? டெய்லியும் நோன் இஷ்யூன்ட்டு எதையாவது குடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால இதுவும் மேபி ஒரு நோன் இஷ்யூவா இருக்கலாம். இருக்கிறதுக்கான சான்சஸ் நெறையா இருக்கு.